நல்ல வார்த்தைகளை கொண்டு அழகிய பண்புகளால் ஏராளமான உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்கிற தென்னகத்தின் தாய்கல்லூரியாம் ஜாமியா அல் பாக்கியாத்து சாலிஹாத்துடைய தவ புதல்வர்களில் ஒருவராய் தரணையெங்கும் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக்கர்களுடைய முதன்மை பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் அபூ தாஹிர் மாக்கவி ஹதரத் அவர்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் தான் தீர்வு இப்போது சிறப்புரை ஆற்ற வருகிறார்கள். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم أدبوا أولادكم وأحسنوا آدابكم إن أولادكم هدية إليكم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான நிகழ்வின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து உலமா பெருமக்களுக்கும், அதிலும் குறிப்பாக கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய காரி அல்-ஹாஜ் சித்திக் அலி பாக்கவி ஹதரத் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய அல்-ஹாஜ் அலாவுத்தீன் பாக்கவி ஹதரத் அவர்களுக்கும், அழகிய வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுத்தந்த பல்லாயிரம் மாணவர்களை சமூகத்திற்கு தந்திருக்கிற காஷிபுல் ஹுதா அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் முகமது இப்ராஹிம் பாக்கவி ஹதரத் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் அழகிய உரை நிகழ்த்த இருக்கிற காஷிபுல் ஹுதா அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் நிறுவனர், நமக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கிற அப்துல் மஜீத் பாக்கவி ஹதரத் அவர்களுக்கும், நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற கண்ணியத்திற்குரிய நண்பர் அல்-ஹாஜ் முகமது அலி மன்தகி, ரியான் ஹுதா அரபு கல்லூரியுடைய முதல்வர் ஹதரத் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்களது பாசத்திற்குரிய நண்பர் முஜீபுர் ரஹ்மான் பாக்கவி ஹதரத் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இல்லை இல்லை அதன்படி வாழ இங்கு வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், அதிலும் குறிப்பாக உலமா பெருமக்கள், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய பேர் சலாத் சொன்னாங்க, பதிலே காதல் இல்லைகள. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
நீண்ட நேரம் பேசுவதற்கான ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குடும்ப பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் கூறும் தீர்வு. விடிய விடிய பேசினாலும் குடும்ப பிரச்சனை விடியவே விடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கான ஒட்டுமொத்த தீர்வு தீர்ந்தான். குடும்பம் என்பது திருமணத்திலிருந்துதான் துவங்குகிறது. பெண் பார்ப்பதே பிரச்சனையாக இருக்கிறது. அங்கேயே மார்க்க அடிப்படையில் பார்க்கிறோமா? மாணவி வழிமுறைகளை பின்பற்றுகிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கு எப்படி திருமணம் முடித்தார்கள்? ரோல் மாடல் நமக்கு நபிகள் நாயகம். ஃபாத்திமா அலி இரண்டு பேர்களின் திருமணம் எப்படி நடந்தது? எளிமையாக நடந்தது. மார்க்கம் பார்த்து நடந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹுவை மணம் முடிப்பதற்காக நிறைய பேர்கள் போட்டி போடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து கேட்கிறார்கள், என் மகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நாயகமே ஆயிஷாவை. அதே போறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என் மகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நாயகனே, உங்கள் மகள் ஃபாத்திமாவை எனக்கு தரமாட்டீர்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். பெருமானார் அமைதி கூறுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு புரிந்து கொண்டார்கள். பெருமானார் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை என்று பொருள். உமர் ரலியல்லாஹு தஆலா தூது விடுகிறார்கள். பல்வேறு சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் வழி கொடுக்கவில்லை. நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து 21 வயதான அலி ரலியல்லாஹுவை உள்ளே தள்ளுகிறார்கள். நீ போய் பொண்ணு கேளு. மாப்பிள்ளையே பெண் கேட்ட வரல, நீங்களே போய் பொண்ணு கேளு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிற போது அத்தஹியாத்திலே போய் அலி ரலியல்லாஹு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், மா ஹாஜத்துக்கு யாரு? அலி உங்களுடைய ஹாஜத்து தான் என்ன? டைரக்டா கேட்க முடியுமா? கதையை சொல்கிறார் ரசூலே. என்ன உமா ஹாஜத்துக்கு யார்? உங்கள் மகள் ஃபாத்திமாவை எனக்கு மணமுடித்து தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு எதையும் பார்க்கவில்லை. காசு பணத்தை எல்லாம் பார்க்கல. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு 2 திர்ஹம் சம்பாதிக்கிற ஏழை. ஆனால் பெருமானார் மார்க்கம் பார்த்தார்கள், மார்க்க பொருத்தம் பார்த்தார்கள். அகிலன் பசகிலா ரெண்டு வார்த்தை தான். அகிலன் பசகிலா வைக்கா இன்னைக்கு சொல்றமா இல்லையா? முதலில் அலி ரலியல்லாஹுவுக்கு பெருமானார் பயன்படுத்திய வார்த்தை, தன் மகளை கொடுப்பதற்கு பயன்படுத்திய வார்த்தை அகிலன் பசகிலா. இதை கேட்டுட்டு அலி ரலியல்லாஹு வெளியே போறாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னாங்களா? தோழர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லலையா? அகிலன் வசகிலா 2 வார்த்தை மட்டும் தான் சொன்னார்கள். அகிலன் சொன்னாலே தள்ளி விட்டு விட்டார். சகிலன் வேறு பெருமானார் சேர்த்து சொல்லி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்ப்பவர் மார்க்க அடிப்படையில் பாத்திரத்தை பார்க்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் பார்க்கவில்லை, மார்க்கம் பார்த்தார்கள். அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக வளர்ந்தது, உயர்ந்தது, இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தின் துவக்கம் திருமணம், மார்க்கத்தை பார்க்கிறோமா அல்லது மாட்ட பிடிக்கிற மாதிரி போய் பெண் வீட்டுக்கு செல்கிறோம். சமீபத்தில் ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தாங்க. நல்ல குடும்பம், பொண்ணு இல்லைன்னாங்க. மாப்பிள்ள தங்கம், எந்த கெட்ட பொண்ணும் இல்லை. ஏங்க பொண்ணு இல்லை நீங்க? இல்ல, மாப்பிள்ளையோட அம்மா உள்ள வந்தாங்க, முடிய குடிச்சு இட்டு பார்த்தாங்க, மாய பிறகு பல்லெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்தாங்க, யாரை குடிச்சு பார்த்தாங்க,
இப்பயே இப்படி பார்த்தவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வாரம் கொடுத்துவாங்கன்னு தெரியல, அதனால இல்ல. அல்லாஹ் அக்பர். பெண் பார்க்கிற முறை இதுவா? இன்றைக்கு மார்க்கம் சொன்ன முறைப்படி பெண் பார்க்குதல் என்பதே நடப்பதில்லை. அதுல இப்ப நவீன காலமாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்டுக்கு புரோக்கர், மாட்டுக்கு புரோக்கர், மனுஷனுக்கு புரோக்கர். யார் புரோக்கர் இருந்தா போட்டுக்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்துல நிறைய காதல் வச்சுட்டு புரோக்கர் உட்கார்ந்து இருக்கு. பெரிய கூட்டம் நடந்துச்சுன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. நான் அதை தவிர நான் சொல்லல, ஆனா பொய் சொல்லி திருமணம் முடிக்காது. மாற்றம் என்பது கடைசியாக பார்க்கப்படுகிற இயல்பாக மாறி இருக்கிறது. அடிக்கடி சொல்றது ஒரு இடத்துல நல்ல பசவுள்ள மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்ல, கல்யாணம்னா எல்லாம் முடிஞ்சு கடைசியில் பார்த்தா போர் போட்டுறாங்க. புரோக்கர் முடிஞ்சு விட்டா போர் போட்டுறாங்க. ஏய் என்னடா இவ்வளவு முடிச்சு தெரியடா, இல்ல நீங்க தானே சொன்னீங்க பசவுள்ள மாப்பிள்ளையா பார்க்கணும்னு. அதான் எப்பயுமே ஒரு வாடிக்கையமா தான் இருப்பார். இன்னும் சில இடங்கள்ல இந்த பேசுறதே ரொம்ப அழகா இருக்கு. புரோக்கர் பேச்சு கேள்வி, நம்ம பேசுறதுல என்ன பேச்சு, புரோக்கர் பேசுற பேச்சுதான் பேச்சு. விளக்கெண்ண தேச வேளாண் மீன் மாதிரியே இருப்பார். வேளாண் மீனையே பிடிக்க முடியாது. அதுல விளக்கெண்ண தேச மாப்பிள்ளை என்ன செய்யற, நான் ஒரு ரயில்வேல வேலை செய்யறேன். ரயில்வே பெரிய நெட்வொர்க் ஆச்சு. ரயில்வேல என்ன வேலை, ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை. சரி டிடிஆர் இருப்பாருன்னு நினைச்சு கல்யாணம், ட்ரெயின் வந்தா டிடிஆர் வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை. கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்தா தான் தெரியும் மூர்த்து வைக்கிறேன். ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை. நான் பொய் ஒன்று சொல்லி திருமணம் முடிக்கவில்லை. நம்ம மார்க்கெட்டிற்கு உரிமை இல்லை. கண்டதையும் பார்க்கிற கலாச்சாரங்கள் இல்லையா? அதற்கு இந்த நிக்காஹ்.com 1000 காம்கள் தன்னுடைய காம்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த காமுக்குள் போய் உட்கார்ந்து தன்னுடைய குடும்பத்தை சீரழிக்கிற அவலம் இன்றைக்கு நம் சமூகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மாற்றம் இருக்கிறதா? மாப்பிள்ளை குழுவர, பொண்ணு குழுகுமா? மாப்பிள்ளை குரான் ஓதுவாரா? பொண்ணு குரான் ஓதுமா? நல்ல குணம் இருக்கிறதா? நல்ல பண்பு இருக்கிறதா? குடும்பத்திற்கு ஏற்ற மாப்பிள்ளையா? குடும்பத்திற்கு ஏற்ற பெண்ணா? இதெல்லாம் முன்னோர்கள் பார்த்தார்கள். அந்த குடும்பம் சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னோர்களும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. இன்றைக்கு நீ ஒதுக்கி வைக்கப்பட்ட காரணத்தினால் இந்த சமூகமும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தம். இரண்டாவதாக ரொம்ப ஷார்ட்டா சொல்ல 5 செய்திகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்வேன். எனக்கு பின்னால் கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய உரையும் இருக்கிறது. அதற்கு பிறகு 9 காலத்து தொழுகை என்று சொல்லி இருந்தாங்க. அன்புக்குரியவர்களே, திருமணத்திற்கு பிறகு பெண்ணுக்கு உபதேசம் செய்கிற பழக்கம் பெருமானாரின் காலத்திலிருந்து இருந்தது. இன்றைக்கு இல்லாமல் போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய திருமணத்திற்கு பிறகு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அத ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணவரையும் சொல்லுகிறார். 8 ஆண்டுகள் அலி ரலியல்லாஹுவோடு அன்பு வாழ்க்கை. இறக்கு அன்று கூட, வஃபாத்தாகிற அன்று கூட அலி ரலியல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறார்கள், துணிகளை துவைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு, அம்மா ஃபாத்திமா இவ்வளவு காய்ச்சல், ஏனம்மா இவ்வளவு கஷ்டப்படுகிறார்? இல்ல, உங்களுக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன். பாத்திமாவை படித்து வச்சு, அம்மா பாத்திமா 8 ஆண்டுகள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனா நீ ஒரு நாள் கூட எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதே இல்லை. அம்மா பாத்திமா, ஒரு நாள் ஒரு மாதுளை வேண்டும் என்று கேட்டாய். அந்த மாதுளையை வாங்கி வருகிற போது ஒரு ஏழை கேட்டார் என்று அதையும் கொடுத்து விட்டு வெறுக்கையோடு தான் நடத்தி வந்தேன். எதையுமே கொடுக்க முடியவில்லையே பாத்திமா என்று சொல்லுகிற போது பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், அன்பு கணவரே, திருமணம் அன்று என்றைக்கு எனக்கு உங்களுக்கும் திருமணம் முடிந்ததோ அன்று என் தகப்பனார் சொன்னார், அம்மா பாத்திமா, அலி ரொம்ப ஏழை அம்மா, அலி ரொம்ப ஏழை, உன் கணவர்
அவரிடத்திலே அது வேண்டும் இது வேண்டும் என்று நீ கேட்டு அவர் வாங்கி கொடுக்க முடியாமல் அவர் வெட்கப்படுவதை நான் கண்டால் நான் துக்கப்பட வேண்டியிருக்கும். அதனால் கேட்கலாம். இப்ப திருமணத்து அன்று பெண்ணுக்கு உபதேசிக்கிற பண்பாடு நாம சின்ன பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். தகப்பனர் வீரமான தகப்பனர், ஆனா தான் புள்ள பொம்பளை புள்ள போகும்போது எவ்வளவு நினைக்கும். அது வீரமான தகப்பனர் தான் பிள்ளைங்க சொல்லுவார். இதெல்லாம் நாம பார்த்த காலம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், புருஷனோடு போய் சந்தோஷமா வாழணும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களை மதிக்கணும். எப்ப வந்தாலும் இது உன் வீடு தான், உன் வீடு தான். வரும்போது ஒரு வீட்டுக்காரோடு சேர்ந்து வரணும், 2 பேரும் சேர்ந்து வரணும். நீ தனியா வர்ற மாதிரி இருந்தா ஒரு ஜனாதா கூட இங்க வர வேண்டாம் சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. நீ தனியா வருவதாக இருந்தால் உன் ஜனாதா கூட வேண்டாம். இது நம்முடைய முன்னோர்களை பாராட்டுகிறது. இன்னைக்கு அப்படி இல்லை. போறதுக்கு முன்னாடி நாங்க இருக்கிற வரக்கூடாது. புருஷனை என்ன பேசணும், சென்னையில இருந்தே வந்திருக்காங்க. நான் வெளியில இருந்து தான் பேசல, சென்னையில இருந்து மாமியா என்னமோ கூட்டிட்டு இருந்திருக்கு. ராத்திரி 1 மணிக்கு உடனே மருமக போன் எடுத்துச்சு. எங்க மாமியா விளக்கமா சேர்த்து காட்டுது. உடனே தகப்பன இப்படியே காட்டிடுச்சு. ஓலாவுக்கு போன் பண்ற ஓடி வந்து குடும்ப நடத்தரும். இதுவா வாழ்க்கை நெறிமுறை. தன் மகளிடத்திலே நல்லுபதேசங்களை சொல்லி வாழுகிற வழிமுறைகளை சொல்லி அனுப்ப வேண்டிய பெற்றோர்கள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என்னைக்காவது நம்ம பிள்ளைகளுக்கு நல்லுபதேசம் பண்ணினோமா? திருமணம் கண்டு உபதேசம் செய்தோமா? எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னோமா? அந்த பிள்ளைகள் கண் கலக்கி வருகிற போது கூட எப்பயுமே பெருமானாரினுடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலிகளுக்கு ஒரு சின்ன தகராறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து அந்த தகராறு இருக்கு, இல்லாம இல்ல. அவங்க காலத்துல இருந்து கல்யாணம் சொன்னாலே இல்லையா, அது தேக்கூடு மாதிரி கொஞ்சம் கொட்டுதல் இருக்கும். ஆனால் அதற்குள் தான் சிறந்த தேர்வு இருக்கும். இல்லாம இருக்க போராட்டம் தான். அடிக்கடி இல்ல சண்டை. பொதுவாக அடிக்கடி இல்லாத ஒரு பழக்கம் இருக்கு. அஜர்குமார்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் இருக்கு. வீட்டுக்காரமா பேச ஆரம்பிச்சா ஜிப்பா தூக்கி போட்டு பள்ளியாசத்துக்கு போயிருவோம். ஏற்று வந்து அலியஜத்து திரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியும். அப்ப சண்டை வந்த உடனே அடிக்கடி இல்லாத கிளம்பிட்டாங்க. போய் சட்டையை கழட்டி போட்டு மண்ணில் படுத்திருக்கிறாங்க. திருமண பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேடி வருகிறார்கள். என்னம்மா பாத்திமா? அடிக்கடி இல்ல. எங்கம்மா உங்க மருமக எங்கம்மா? நம்மூரா இருந்தா அவரு என்னை சுட்டிட்டு போயிட்டார் பாப்பா. உடனே பிள்ளைக்கு தானே காட்டமா, அவனா இந்த தொட்டப்ப எனக்கு கட்டி கொடுத்தது நான் வச்சுருவார் இல்லையா? ஆனா திருமண ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளமென்னா பாத்திமா, உள்ளமென்னா பாத்திமா அடிக்கடி எல்லாம் அப்படி தேர்வு இருக்கிறார்கள். அடிக்கடி எல்லாம் சட்டை இல்லாம மண்ணில் படுத்திருக்காங்க. மண்ணின் தகப்பனே இழந்திருக்கேன். மருமையை தோண்ட கையை போட்டு பாத்திமா ரலியல்லாஹு கொண்டு போய், அம்மா பாத்திமா உன் சொர்க்கமும் நரகமும் உன் கணவர் அழியம்மா, உன் சொர்க்கமும் உள்ளமெல்லாம் பாத்திமா. ஆனால் அந்த மருமகனை மதிக்கப்பட்டு இந்த பண்பு ஒரு குடும்பத்தில் இருந்து விட்டார். அந்த குடும்பம் எவ்வளவு அழகாக இருக்கு. என்ன கோச்சுட்டு வந்தாலும் அம்மா இந்த வேலையில வச்சுக்க, நான் எப்பயுமே அவர் கூட தான் நிற்பேன், உன் கூட நான் நிற்க மாட்டேன். உள்ளமெல்லாம் மகள். ஆனாலும் வெளியே உகட்டு வார்த்தைகள் மருமகளோடு குடும்ப தோற்றமே நோக்காது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. 6 மாதத்தில் மனமொழிகள், 3 மாதங்களில் மனமொழி. அதிசயம் என்ன தெரியுமா? நாம இன்னைக்கோ 1400 வருஷத்துக்கு முன்னாடி போகல. நாம பார்த்துருக்கிறோம். முதல்ல கணவன் மனைவி சண்டை வரும். அப்ப இந்த மாதிரி கடிதம் விடும்.
தகப்பனார் பாப்பா பயங்கரமா பேசுறாங்க, நாத்தெல்லாம் பேசுது, ஒன்று பேசுறாங்க, மாமியா விட மாட்டேங்குது, என்னை வந்து சீக்கிரம் கூட்டிட்டு போங்க பாப்பா. இந்த கடிதம் போய் சேர ஒரு 3 நாள், அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தரப்புறதுக்கு ஒரு 3 நாள், ஒரு வாரம் கழிச்சு வருவாரு. பார்த்தா புரிஞ்சுக்கு முன்னாடி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா கடிதம் போட்டதே மறந்துடும். மகன் என்ன பாப்பா சொல்லிக்காம வந்தீங்க, கழுத நீ தான் கடிதம் போட்டு சொல்லிக்காம விட்டான. இதெல்லாம் நம்ம பார்த்த காலம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. சண்டைக்கு முன்னாடியே செல்போன் ஆன் பண்ணி வச்சிருது. என்னெல்லாம் பேசுறாங்க கேளுங்க. இங்க பேச பேச சண்டையில எப்படி பேசுவாங்க? சண்டையில ரொம்ப கண்ணியத்தோட பேசுவாங்க. சுத்தி மணிவர்களே பேசுவாங்க சண்டையில இல்லையா? அப்படி பெண்ண கட்ட தகவலுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். பக்கத்துல மாமியார் இருக்கிற என்ன கொஞ்சம் அப்படியே பெட்ரோலை ஊத்த, எண்ணெயை ஊத்த பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும்? செல்போன்ல எல்லாம் கேட்டவங்க கொதிச்சு போய் இனி 1 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, நீ வாழ மாட்டேன், அவன் வாழ வைக்க மாட்டான். அவங்களே வாழ்றதா இருந்தாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட அக்கா தங்கச்சி இருந்தா அதுவும் சேர்ந்து கெடுத்து குடும்பத்தை குட்டிச்சவராக்கி மார்க்கமின்மையின் விளைவு, இந்த ஒரு தொலைபேசியின் விளைவு இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் தங்கி இருக்கிறது. பெரிய பெரிய குடும்பங்கள், பேர்வாக்கிய குடும்பங்கள் சந்தி சிரிப்பதற்கு இது ஒன்று காரணமாக இருக்கிறார். முடிவெடுக்க தெரியல. அல்லாஹ் அக்பர். உபதேசங்களை பகிர வேண்டும் திருமண தன்னைக்கு. 3வது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுங்கள். இன்றைக்கு இதுவும் குறைந்து கொண்டே வருகிறது. கடைசியில் முடியவே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரே பெட்ல படிக்கிறாங்க, இவன் யாரு கூடயோ சேட் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த அம்மா யாரு கூடயோ சேட் பண்ணி, சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட்டிங் சேட்டை. நீங்க பண்ற சேட்டை கொஞ்சம் நேரம் அல்ல. அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கு ஒருவர் புரிந்து வாழுங்கள். திருமணத்தில் அனைவரிலும் தன்னுடைய மனைவிமார்களை பற்றி என்னென்னதாக பேசுகிறார்கள். என் கதீஜா யார் தெரியுமா? பொருளாதாரம் இல்லாத வேளையில் எனக்கு பொருளாதாரத்தை தன் பொருளாதாரம் முழுவதையும் அளிக்கக்கூடிய கதீஜா. என் கதீஜாவை என்னால் மறக்கவே முடியாது. குழந்தை இல்லாத வேளையில் குழந்தையை கொடுத்தவள் கதீஜா. அல்லாஹ் அக்பர். என் கட்டணங்கள் அத்தனையிலும் பங்கு கொண்டவள் என் கதீஜா. திருமண கதீஜாவை புரிந்து பேசுகிறார்கள். என் மனைவி ஆயிஷா யார் தெரியுமா? புது விஸ்வதீனிக்கும் ஹாதில் ஹுமைரா. மார்க்கெட்டின் பாதையை எடுத்துக் கொள்ளுங்கள். என் தெய்வம் யார் தெரியுமா? நிறைய தர்மத்தை கொண்டவர்கள். என் அம்சா யார் தெரியுமா? திருமண ரகசியம் பேசுறாங்க. அவள் முழுவதும் நோன்புப்பார்கள், இரவு முழுவதும் இன்று வழங்குவார்கள். மனைவியை பற்றி பாராட்டுகிற கணவன். இன்னைக்கு இருக்கிற எத்தனை கணவன் மனைவியை பாராட்டுகிறான்? எல்லாரும் சேர்ந்து இந்த சண்டாடியை நட்டு காரணம் வீட்டுக்குள்ளேயே போறதில்லை. நிறைய இப்ப பள்ளிவாசல வந்தாக்கா வாலிபர்களின் கூட்டம் அதிகரிக்குது. என்னடா தூங்க போய் பார்க்கலான்னு அதை போறேன். போறது தூங்காலே சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மனைவியை புரிந்து கொள்ளாத கணவன் ஒரு பக்கம், கணவனை புரிந்து கொள்ளாத மனைவி மறுபக்கம். இதுவும் நிறைய நடக்கிறது. புரியவில்லை. இந்த புரியாமை என்பது அதிகரித்திருக்கிறது. இதன் விளைவுதான் புரிஞ்சுட்டாங்கன்னா உலகத்துல குறை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. விட்டு கொடுக்கிற மனம் புரிகிற போதுதான். ஒருத்தர் மேல அன்பு வச்சுக்கணும்னு சொன்னால் அந்த அன்பு எவ்வளவு குறை இருந்தாலும் அதை மறைத்துவிடும். அன்புக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. தாய் அன்பின் காரணமாக மகன் என்ன செஞ்சாலும் மறந்துவான். காரணம், அன்புக்கு மறைக்கும் பழக்கம் இருக்கிறது. கணவன் மனைவி அன்பாக இருந்தால் 1000 குறைகளை அது மறைத்துவிடும். அதை விட்டு கொடுக்கிற பழக்கம் வரமாட்டேது. ஏன்னா அன்பு குறைந்து போயிடுச்சு. மார்க்கம் அன்பை கொடுக்க சொல்கிறது. அது மார்க்கத்தில் அசுஸ்மன். உலகத்திலேயே விளைவதற்கு இல்லாதது அன்பு. இந்த அன்பு 2 பேர்களுக்கு மத்தியில் பரஸ்பரமாய் தர வந்துச்சுன்னா விட்டு கொடுத்துருவதோ ஒருத்தர் பரஸ்பரமா சந்தோஷமா இருப்பாங்க. அதனால ஒருத்தர் எழுதினா வீட்டு சமையலறை கூட
சில நேரத்திலே விட்டுக் கொடுக்கும் பாடத்தை அழகாக கற்றுத் தருகிறதுனா சமையல் அதை என்னடா கற்றுத் தருதுன்னா, இந்த தக்காளி சட்னி இருக்கா இல்லையா, அப்படி மிக்சியில போட்டு ஒரு அடியில் அரைச்சிடும். ஏன்னா தண்ணி விட்டு கொடுக்குறது. ஆனா அந்த தேங்காய் சட்னி இருக்கா இல்லையா, போட்டோம்னு அரையாது. நாங்களும் மிக்சியில் ஆட்டி வட்டி அப்படி நடிக்கிறது. விட்டுக் கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போவதில்லை. ஆனால் விட்டுக் கொடுக்காத இந்த தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய்விடும் இல்லையா? சட்னி கூட சரித்திர பாடம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சமையலறைக்குள்ளேயே இருக்கிற இந்த மனைவி என்னவோ கணவனை குறித்து விட்டுக் கொடுக்கிற பண்பை இல்லாமலே போய்விட்டார். யார் யாருக்கு விட்டுக் கொடுக்க தயாராகவே இல்லை. இதுதான் சமீபகாலமாக நடக்கிற உண்மை. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உலகமே வர. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இங்கேயும் நான் சொல்லுகிறேன். ஏன்னா நிறைய குடும்பங்களில் நடக்க ஆரம்பிக்கிறார். ஆண்கள் எல்லாம் எல்லா ஆண்கள் 90% அம்மா சொல்லுவாங்க, உங்க அம்மா கஷ்டப்பட்டு உனக்கு பேசி வளர்க்க விட கஷ்டப்பட்டவடா, உண்மையிலே கஷ்டப்பட்டவன் தாய் எல்லாரும் சொல்லுவான். ஆனா பிள்ளைகிட்ட என்னைக்காவது எந்த தாயாவது உங்க தகப்பனை மறந்துடாதா, நான் 10 மாதம் கஷ்டப்பட்டு உண்மைதான்டா. ஆனா உன் தகப்ப இருக்கிறவங்க எல்லா தகப்பனும் திருமணத்திலிருந்து கபருக்கு செல்லுகிற வரை எல்லா தகப்பனும் உன் தகப்பன என்னை கல்யாணம் கொடுத்ததிலிருந்து இதுவரைக்கும் தலையும் தோளிலும் சுமக்கிறாங்க, உன்னையும் என்னையும் சுமந்துட்டே அடைகிறாங்க. ஒவ்வொரு தகப்பனும் தன் மனைவியையும் பிள்ளையையும் இறக்காமல் சுமந்து கொண்டவர்கள். ஏன்னா இருக்கிற எவ்வளவு தூரம் சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருக்கிற என் மனைவி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொத்து சுகம் யாருக்கு? மனைவி மக்கள். நாமள என்ன எழுதி பார்த்தீங்கன்னா, நாம நாமளுக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? பிரஷர் 160, சுகர் 430, கொலஸ்ட்ரால் 300. இதை ஃபுல்லா தான் வாங்கி வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் மனைவிக்கு கொடுக்கிறாரே, மக்களுக்கு கொடுக்கிறாரே. அப்ப அந்த மனைவி உன் தகப்பன வாழ்க்கையில மறந்துடக்கூடாதா? உன் தகப்பன் இல்லைன்னு நாம இல்லடா என்று சொல்லி வளர்க்கிற பண்பு அவ்வளவு. ரமத்துல்லாஹி அலைஹி என்பவர்களுக்கு 3 பிள்ளைகள் முக்திகள். ஆரம்பம் சொல்லுகிற போது அந்த தாய் தகப்பனை பற்றி சொல்லி வளர்த்த வளர்ப்பு. ஆனா இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் தகப்பனை பற்றி சொல்றோம்னா நாம என்ன தெரியுமா, வீடுகள்ல இங்கெல்லாம் இல்லை. சென்னையில யாரும் சொல்றது இல்லை. நான் என் ஊர் சேலத்தை சொல்றேன், நான் ஊருக்கு போறேன். எல்லா பொம்பளைகள் என்ன சொல்லுங்கன்னா, கொப்பனை நம்பாத, அது லூஸ், அது பேச்சை கேட்டா நீ விளங்க மாட்ட, ஒப்பனை உருப்படாத, அதை பேச்சை கேட்டா நீ உருப்படாம போயிடுற. பக்கத்து வீட்டு அக்கறை எப்படின்னா சம்பாதிச்சிருக்கிற உங்க ஒப்பனை தான் இருக்காங்க, ஒன்றும் இல்லை. நாங்க சட்டம் நான் பையனுக்கு மணிக்கா இதெல்லாம் வாழ்க்கையை பங்குவித்து கொடுத்திருக்கிறார் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பக்கத்து வீட்டோடு ஒப்பிட்டு அந்த கணவனை கேவலப்படுத்துகிற மனைவி வாழ்க்கையை ஜெயிப்பதே இல்லை. இதன் விளைவு தெரியுமா? இப்படி சொல்லி சொல்லி வீட்டில் 60 வயதை தாண்டிய பெரியவர்கள் இன்றைக்கு வீட்டிலே அனாதைகளாய் வாழ்கிறார். நிறைய வீடுகளில், நான் சிரிக்க சொல்லவில்லை, நிறைய வீடுகளில் 60 வயதுக்கு மேல இருக்கிற ஆளு கூட உட்கார்ந்து பேசுகிற பிள்ளைகள் இல்லை. கற்பனை பிடிக்கல, அவர் பேச்சு பிடிக்கல, பக்கத்தில் உட்கார்ந்து அப்பா உங்களுக்கு என்ன செய்கிறது, உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்லுங்கள், நான் கேட்டு பாடப்படுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை இழந்துவிட்டோம். தகப்பனின் உபதேசங்களுக்கு நன்றாயிருக்கிறது இல்லையா? காரணம் மாற்றவில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், புரிய வைத்தல் நம்முடைய குடும்பங்களில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. 4வதாக பிள்ளை வளர்ப்பு சூன்யமாக இருக்கிறது. நம்ம குடும்பங்கள்ல பிள்ளை வளர்ப்பு தான், குடும்பங்கிறதே குழந்தை வளர்ப்பு தான் அந்த மெயின் பாத்திரம். அந்த குழந்தை வளர்ப்பு என்ற பாத்திரம் சூன்யமாகி இன்னைக்கு குழந்தையை எந்த அம்மா வளர்க்கல, எந்த அப்பா வளர்க்கல, எந்த தகவலும் வளர்க்கல, செல்போன் தான் வளர்க்கு.
கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியது பார்த்துட்டே இருக்கோம். வாய்க்குள்ள போதா மூக்குல போதான்னு தெரியாது, போயிட்டே இருக்கோம். தூங்குறதுக்கு செல்போனை கொடுக்க வேண்டியது இல்லையா, எந்திரிக்கிறதுக்கு செல்போனு எல்லாத்தையும் காலையில் எழுந்ததிலிருந்து உறங்குகிற வரை என்ன கிடைக்கும். அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ்வை கற்றுக் கொடுத்தோமா, அல்குர்ஆனை கற்றுக் கொடுத்தோமா, வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்தோமா, இந்த துன்யா எப்படிப்பட்டது என்று கற்றுக் கொடுத்தோமா, உறவுகளை கற்றுக் கொடுத்தோமா, நண்பர்கள் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தோமா, எதுவும் இல்லை. பேசுவாரு, ராத்திரியில வருவாரு, வரும்போதே எந்த ஹைதராபாத் பிரியாணி அப்படி ஒருத்தர பிள்ளைக்கு கொடுத்தோட திருவோட சாப்பிடவே முடியும். அப்ப அல்லாஹ்வை கற்றுக் கொடுக்க பிள்ளைகளுக்கு முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம். ஏதோ வந்து கேட்டோம் போனோம் இல்லாம சில விஷயங்களை வாழ்க்கையில எழுதி போறோம். அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு நிகழ் உலகத்தில் எதுவுமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இத்தனை கோடி மக்களை படைத்த அல்லாஹ் அவன் பெயரை யாரும் வைக்காமல் பாதுகாத்திருக்கிறான். அண்ணன் தெரிவிச்சிருக்கான காத்தாங்குளத்தில் ஒரு ஆளுக்கு காவல்துறை நான் தெரிவிச்சிருக்கிற செக்ரட்டரி, அவர் பேரு ராமநாதபுரம் சாத்தாங்குளத்து செக்ரட்டரிக்கு பேரு சாரி தலைவருக்கு பேரு காவல்துல்லா. ஒரு நாள் பயானுக்கு போகும்போது நானே கேட்டேன், செக்ரட்டரி ரசூலுல்லாஹ் அவன் காவல்துல்லா அவன் ரசூலுல்லாஹ் வேணும்ல. ஆனால் அல்லாஹ் என்ற பெயரை யாருக்கும் வைக்காமல் நான் பாதுகாத்து வைத்திருக்கிறான். பார்த்தீர்களா? இந்த அல்லாஹ் என்ன வேலையை செய்யும் ரசீதுகளை பார்த்தா தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்டித்தம்மா வந்து இருப்பாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வரலாறு குறிப்பிட்டு சொல்கிறேன். ஜின்கள் நிறைய அறிவாற்றல் நிறைந்த அறிவாளிகள் அமைச்சர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற போது அந்த அம்மா உள்ள நுழைவதற்கு அந்த அம்மா சிம்மாசனைக்கு இருக்கணும். அவை குறிக்கும் என ஜிந்து சொல்லுச்சு, பயங்கரமான ஜிந்து சொல்லுது, நான் ஒரு 6 மணி நேரத்தை கொண்டு வந்துட்டுமா, அந்த அம்மா இங்க வர முன்னாடி இருக்கணும், 5 நிமிஷத்துல இருக்கணும். ஆசி குடும் வருகையா சொன்னார், நான் கொண்டு வருகிறேன். கண் சிமிக்கும் நேரத்தில் வந்ததை அவர் என்ன சொன்னார்? பத்திரிகளை பாருங்கள், அல்லாஹ் என்றார். உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் பூமியை சுருட்டி கொண்டு வந்து நிறுத்தினார். போர்க்களத்தில் பெருமானாரின் நெற்றி மீது ஏறி வாழை வைத்து யார் காப்பாற்ற? பெருமாட்ட தனியா இருக்கிறாங்க, படுத்திருக்கிறாங்க, நெற்றிக்கு முன்னாடி ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு, வாழை கையில இருக்கு, எல்லாருக்கு யார் காப்பாற்றுவது? உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்றார்கள் பெருமானார். வாழ் கீழே விழுந்ததை எடுத்து அவன் நெற்றி மீது ஏறி உண்மையால் காப்பாற்றுவது. அல்லாஹ்வின் பாவாவை நம் பிள்ளைகளுக்கு நாம் உணர வைக்கவில்லை, நாமும் உணரவே இல்லை. நீ கொடுப்பார் அல்லாஹ். ஆனா என்னை பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கோம்? ஐயோ ஐயோவை போதா போயிட்டா கூட ஐயோடு போயிட்டாங்க. அன்னாடு போட்டுவேன், ஐயோடு போயிட்டாங்க. சிவனே இருந்தேன், நீ என்ன அவரை கூப்பிடுற? முஸ்லிம் குடும்பத்தில் இல்லையா? ஏற்கனவே கூட வந்து அழைச்சிட்டு இருக்காங்க, நம்மளை கூட வைக்கலாம். அன்புக்குரியவர்களே, பார்க்கிறேன், அல்லாஹ்வை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். தொட்ட அத்தனை காரியங்களுக்கும் அல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொடுங்கள். அருணாச்சலத்துக்கு போனா தெரியும், ஓமா இல்லா இதமாகி தொட்டதற்கெல்லாம் அல்லாஹ். அதனால் பாலைவனத்தை அல்லாஹ் சோலைவனமாக்கி வைத்திருக்கிறார். சோலையில இருக்கிறோம், பாலைவன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். காரணம், நம்ம இடத்தில் அல்லாஹ் இல்லை. வாழ்வியலை கற்றுக் கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு யாரோட சேர்ந்து இருக்கணும் சொல்லிக் கொடுக்கல, கண்ட வைக்க போயிட்டு சொல்லிக் கொடுக்கல, கண்டவர்களோடு சேர்ந்து இருக்கிறார். ஒரு இளைஞர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா, ஒரு பையன் கேட்டுக்கிறான், வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்டுக்கிறான். வாழ்க்கைன்னா என்ன? அந்த இளைஞர்கள் நேரடியாக சொல்லிக் கொடுக்கல. இளைஞர்கள் எப்பயுமே சட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு அழகான கல் எடுத்து கையில கொடுத்து, நாளைக்கு காலையில் போய் காய்கறி கடைக்கு முன்னாடி நில்லு, மார்க்கெட்ல அப்படி கையில கல்ல வச்சுட்டு நில்லு. அப்படி நின்னாலே வியாபாரத்துக்கு நினைச்சுக்குவாங்க, என்ன வேலை சொல்றாங்கன்னு கேட்டுக்குவாங்க. கொடுக்குறாங்க.
போய் நேரம் மார்க்கெட் பக்கத்துல போய் இப்படி கல்ல வச்சு நின்னோடனே வந்தவங்க பார்த்தாங்க கல் நல்லா இருக்கு மார்க்கெட்ல கல் நல்லா இருக்கு ஒரு 5 ரூபா இருக்குமா ஒரு 5 ரூபா இருக்குமா 6 ரூபா இருக்குமா அப்படின்னு சொல்லோட கேட்டு பண்ணான். பாப்பா 5 ரூபா இருக்குமா 6 ரூபா இருக்குமான்னு கேட்கறாங்க. சரி பரவாயில்லப்பா, நாளைக்கு இந்த கல்லை தூக்கிட்டு நீ போய் பழைய இரும்பு மார்க்கெட்ல போய் நில்லு. பழைய இரும்பு மார்க்கெட்ல போய் இப்படி கல்லை தூக்கி நின்னோடனே அங்க வர்றாங்கலாம் பார்த்துட்டு ஒரு 50 ரூபா இருக்குமா 100 ரூபா இருக்குமா என்று கேட்கிறாங்க. பாப்பா நேற்று 5 இருந்த கல்லு இன்னைக்கு 50,000 மாறிவிட்டுருவாப்பா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு இந்த இடத்துல மியூசியம் நடக்குது, நல்ல அழகழகான பொருளா வச்சு விற்பனை செய்யறாங்க, கண்ணாடி கடை மியூசியம், அங்க போய் நில்லு. அங்க போய் நின்னா இப்படி கண்ணை வச்சு நின்னோட பார்த்தவங்க சொன்னாங்களா இது 50,000 ரூபாய் கிடைக்குமா? அப்பா முதல் நாள் 5 தான், 2வது நாள் 50 தான், இப்ப 50,000 நான் வாங்குகிறேன் என்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. 4வது நாள் நீ போய் நகை கடைக்கு நில்லு. நகை கடைக்கு முன்னாடி கடை நின்று அப்படி நிக்கலாம். அங்க வந்து அதெல்லாம் போனவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு கல்லு 5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குமா? 5 லட்சம் ரூபாய் பாப்பா நேற்று 50,000 ரூபாய் கேட்கலாம், இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் தான். ஒவ்வொரு நாளும் இப்படி பன்மடங்கு ஏறு பாப்பா. சரி விட்டுருப்பா, நீ இந்த வைர வியாபாரிகள்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு தருவாங்க, அங்க போய் இந்த கல்லை வச்சுட்டு இல்லை. வைர வியாபாரிகள் இருக்கிற இடத்துல அந்த காஷ்மீர் ப்ளூ அந்த கல்லை வச்சுட்டு அப்படி நின்ன முன்ன பார்த்துட்டு இதைத்தான் தெரிவிட்டு இருந்தேன். 50,000 கிடைக்குமா? அதுவே கம்மி நினைச்சிட்டு ஒரு 50 லட்சத்துக்கு கிடைக்குமா? ஓடி வரலாம். பாப்பா 5 தான் 50 தான் 5 லட்சம் தான் 50 லட்சம்ங்கிறாரே அதே கம்மிங்கிறாரே பாப்பா. தகப்பனார் சொன்னார், வாழ்க்கையில் பிடித்தார். யாரோடு சேர்ந்து நீ இருக்கிறாயோ அதை பொறுத்து தான் உனக்கான மரியாதை. நீ ஒன்றுக்கு மாணவர்களோடு சேர்ந்திருந்தால் உன் மரியாதை இப்படி இருக்கும். ஆனால் வைரங்களை உருவாக்குகிற வைர வியாபாரிகளாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், ஆளுங்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள், மனிதனாக உன்னை உருவாக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து இரு, நீ வைரமாக. ஆனா இன்னைக்கு வைர வியாபாரத்தில் போகாத, குப்பையோடையே சேர்ந்து சொல்லி நிறைய குப்பை தான் அனுப்புறோம். தன் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருப்பான்? வாழ்வியலை என்ன பிள்ளைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கவே இல்லை. வாழ்வியல குர்ஆனை கற்றுக் கொடுத்தோம்னா குர்ஆனை கற்றுக் கொடுக்கல. அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருக்க கற்றுக் கொடுத்தோம்னா அதையும் கற்றுக் கொடுக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, தீனை கற்றுக் கொடுங்கள். நிறைவாக சொல்லுகிறேன், இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. 9 முடிய சொல்லி இருக்கிறாங்க. தீன் கொள்கை இன்றைக்கு வயதானவர்கள் இருக்குது, வாலிபர்கள்ட்ட காணாம், யுவதிகள்கிட்ட காணாம். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்று பெருமானார் சொன்ன கொள்கை இல்லையா? ஒவ்வொரு பொருளை அழுத்தி நீக்குவதற்கு ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. உடம்புல இருக்கிற அழுத்த போக்கு நீக்கிறோம் இல்லையா? சொல்யூஷன் கண்ணாடியில் இருக்கிற அழுத்த நீக்கிறோம், வண்டியில் இருக்கிற அழுத்த சர்வீஸ் நீக்கிறோம். உள்ளத்தில் இருக்கிற அழுத்த எது நீக்கும்? நம்ம உள்ளத்துக்குள்ள எவ்வளவு போட்டி, பொறாம, நயவஞ்சகத்தன கண்டது வெளியெல்லாம் இருக்கா இல்லையா? உள்ளத்தின் அழுக்கை நீக்கி புனிதப்படுத்துகிற இந்த தொழுகை இவ்வாறு குடும்பத்திற்குள் வந்துவிட்டால் குடும்பத்தை புனிதமாக மாற்றிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனோடு வாழுகிற குடும்பமாய் நம் குடும்பங்களை ஆக்குவானாக. வாகுல் தவானாக